வணக்கங்களே, வெல்கம் டு கிரிபல சேனல். ஸ்கூல் டாஸ்க்கா நல்லா சொல்றேன்னு சொல்லிட்டு தமிழ்ல பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாகவும் சங்கடத்தோட வரலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போகிறேன். நாளைக்கு என்ன டாஸ்க் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான செட் ஒர்க் தான் நீ பிக் பாஸ் யூடியூப்ல லைவ்ல போயிட்டு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக காலையில் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, சண்டை நடந்துச்சு. அதில் சபரிக்கு ரெட் கார்டு அந்த கார்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா 2-3 வீடியோவாக போட வேணாம்னு எனக்கு பிடிக்கல. அதை சிங்கிள் வீடியோவா எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படிங்கிறதான். ஏன்னா காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்துட்டு ஆல்ரெடி அடிப்பட்ட அந்த மாதிரி தான் விஜய் பர்வதி இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேம் ஆடும்போது முடிஞ்சு ஓகேவா, அது வந்துட்டு பாட்டில் எடுக்கும்போது சபரியோட கால் முட்டி அங்கே டிஃபென்ஸ் பண்ணும்போது அடிப்பட்டதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிக் பாஸ் கேட்டாரு, எல்லாரும் கேட்டாங்க ஓகேவா, ஓகே தான். சண்டேல அடிப்படா கிளியர் சட்டம் இருக்குன்னு சொல்லி வசனம்லாம் விட்டுட்டு போய் இப்போ பாரு நான் மறுபடியும் அடிச்சு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பர்வதி தான் உள்ள போனாங்க. உள்ள போன பிறகு சபரிக்கிட்ட அவங்க வந்து விளையாடும் போது ரூல்ஸ் தெளிவா சொல்லிட்டாங்க. சும்மா ரீரவுண்ட் விளையாட முடியாது, எனர்ஜி இல்லை. அப்படிங்கும்போது டிஸ்குவாலிஃபை, இனிமே நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு எல்லாமே அக்ரி பண்ணியாச்சு. விஜய் பர்வதி மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அக்ரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எடுத்து மூவ் பண்ணப்பே கோர்ட்டுக்கு உள்ள வந்துட்டாங்க. டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லியாச்சு. கேட்கணுமா இல்லையா? கேட்கல. எவ்வளோ சொல்லியும் கேட்கல. அதே தான் திவ்யா கணேஷ் சொன்னாங்க. திவ்யா கணேஷ் வந்து பாட்டில் கையில் பிடிச்சோன்னா டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, உடனே விலகிட்டாங்க திவ்யா கணேஷ். ஓகேவா, பக்கா நான் அண்ணாக்கா டிஸ்குவாலிஃபைடா ஓகேன்னு விலகியாச்சு. ஆனால் இந்த பார்வதி மட்டும் அடங்கவே இல்லை. திரும்ப போய் பாட்டில் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு சபரிக்கிட்ட மோதி போய் அம்புழுத்து கெட்டாத்தில் பேசி லூசுக்கு அது மாதிரிலாம் பேசிட்டு சபரி ட்ரிகர் பண்ணா ஒரு டிஃபென்ஸ் நான் இப்படி தள்ளி தான் விட்டார். ஸோ அதான் ப்ரொமோலாம் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக ஒரு புஷ் மட்டும் நடந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லாமே வாண்டடா ட்ரிகர் பண்ணி ப்ரொவோக் பண்ணி ஒருத்தனை வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்ஷனுக்குள்ள தள்ளணும், ஒரு பேடு அந்த மாதிரி பண்ணணும், அந்த மென்டாலிட்டிலே வந்துட்டு விஜய் பார்வதி விளாட்றதான் விஜய் பார்வதி சுத்தமாக பிடிக்காம போகிறது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதை தான் நான் கிளாரிஃபை பண்ண வீடியோ அப்படிங்கிறது. ஸோ அதான் நடந்துச்சு. அதில் வந்துட்டு ப்ரொமோ மட்டும் பார்த்துட்டு சில பேரோட வீடியோஸ் பார்த்துட்டு தப்பாக ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான். நீங்கள் எபிசோடு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்படியே எபிசோடில் நிறையா கட்டு கூட பண்ணலாம். பட் ரியாலிட்டி அங்கே சபரி பேல மிஸ்டேக் சொல்லவே மாட்டேன். லைட்டாக அக்ரஷனை குறைச்சிக்கலாம், அதுதான் சொல்லலாம். ஓகேவா. தென் வந்துட்டு உமன் மென் அது வேண்டியே வேணாம். ஓகேவா, இது அதுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலையில் இது டாஸ்க். ஓகேவா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஸ்கூல் டாஸ்க்னா நீங்கள் ஆப்வியஸாக எல்லா சீசனும் வந்துருக்கு. ஸ்கூலு, அதுக்கப்புறம் காலேஜ் அப்படி மாறும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மல் 5th வரைக்கும் நான் சின்ன பசங்க ப்ரைமரி ஸ்கூல் நடத்துவாங்க. அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அப்புறம் காலேஜ் இப்படி தான் போவோம். இல்லை 2 டைப்பில் ஸ்கூலு இல்லைனா வந்து காலேஜ், ஸ்கூலு அதுக்கப்புறம் காலேஜ் அப்படி மாறிடும். இதில் ப்ரொஃபஸர் செக்யூரிட்டி நிறைய லெக்சரர்ஸ் நிறைய அந்த மாதிரி போகும். ஓகேவா. அப்புறம் வந்து ஸ்கூலோட பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், டீனா இல்லை ஓனர், சம்திங் லைக் தட். இந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் ஸ்கூல் டாஸ்க் இருக்கும். இதில் நிறைய பேர் வந்து மீசை எடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயம் அதில் இருக்கும். பட் இந்த டாஸ்க் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்கன்னு தான் எனக்கு புரியல. இந்த டாஸ்க்கெல்லாம் இப்போ தேவையில்லை. ஒரு 60+ டேஸ்க்கு அப்புறம் அதை கொடுக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க், கன்யூஸாக ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பட் இவங்க என்ன விஜய் டிவியோட பிளான் என்ன நடக்குதுன்னா, இந்த சீசன் நீங்கள் பார்க்காதீங்க, பார்க்க வேணாம், அதுக்கு தான் அந்த பிளான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சீரியஸாக பார்க்குற மாதிரி இல்லை. நாட் இன்ட்ரெஸ்டட். ஹோட்டல் டாஸ்க் கொடுத்தீங்க, நத்திங் இன்ட்ரெஸ்டட். இப்போ ஸ்கூல் டாஸ்க் இதில் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண போகிறாங்க? ஏற்கனவே இவங்க யாருமே ஒன்றா பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ஃபியூ கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குறாங்க ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்தா. அதர்வைஸ் மற்றவங்களாம் சும்மா ஒரு மாதிரி பொழுத ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. பிடிக்கவே இல்லை, பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. தென் ஒய், அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த பிக் பாஸோட சீசன் 9ல். ஒரு அதுவும் இங்கே வந்து கண்டென்ட் பிளாக்கர் வந்து சபரின்னு சொல்லுவாங்க, அது டோட்டலாக தப்பு. கண்டென்ட் பிளாக்கர் வந்து பார்வதி தான். ஒரு விஷயம், ஒரு கேப்டன்சி பார்த்துங்க, ஒரு தலைவன் வீட்டோட தலை டாஸ்க் அது அவ்வளோ முடிச்சிருக்கலாம்ல, முடிஞ்சு அக்செப்ட் பண்ணு வெளில வந்தா பார்வதிக்கு அடி கூட ஒழுங்கா திரும்ப கூட இதாக இருந்திருக்காது. அக்செப்டன்ஸே கிடையாதுப்பா, அதுதான் பிரச்சனையே. இங்கே இந்த கேமை வந்துட்டு சீர்குலைக்கிறதுனாலே அது வந்து பார்வதி தான். ஸோ இது எத்தனை பேரும் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அது ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ இதுக்குள்ளே என்னென்ன பாலிடிக்ஸ் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்கூல் டாஸ்க் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண போகிறதால நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு லைவ் வந்தேன், அந்த லைவ் கொஞ்சம் செட் ஆகலை. நான் இன்னொரு லைவ் 8 o'clock மேலே வரேன். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க, பேசுவோம் நிறைய விஷயங்கள். நிறைய அப்டேட்டோட நான் அடுத்த ஒரு வீடியோவில்
அடுத்த ஒரு லைவ்ல சந்திக்கிறேன். ஸோ பார்க்குற அத்தனை பேரும் தயவுசெய்து ஒரு லைக்கை போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, டாடா, பாய்.